கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்றுக்கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன்னடந்தான், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன்னடந்தான், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Let's turn our Bibles to Luke chapter 2 and verse 11. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. First thing what we see is unto you is born this day. It's a personal good news for us. The angel did not say unto Israel or unto the world, but unto you. This shows that salvation through Jesus is always personal. Christ's birth is a gift meant for every individual who receives him in faith. நாம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய இதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். He is a savior. The announcement was given as in the city of David a savior. A savior that shows the purpose of the birth of this child. Jesus was born with a clear mission to save. The name Jesus represents he shall save his people from the sins. இயேசு என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Thirdly, we see which is Christ the Lord. The power of his anointing. கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர். Christ means anointed one, Messiah. And Lord declares his divine authority. This verse unites his human birth with his divine identity or the divine authority, affirming that the baby in the manger is both God's chosen king and he is the sovereign Lord over all. So Jesus is personally given and he is purposefully born and he is powerfully our Lord, and we ought to actually adore him and he is worthy of our faith. We need to worship him and obey him. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் இரட்சகராக வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் அபிஷேகிக்கப்பட்டவராய் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறபடினாலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நாம் வாழும்போது நிச்சயமாகவே நம்முடைய பட்டணமும் நம்ம வீடும் நம்முடைய பட்டணம் நாடு எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்த உங்களுடைய கிருபைக்கு எண்ணி நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பொன்னையும் ஆண்டவரே தூப வர்க்கத்தையும் ஆண்டவரை வெள்ளை போடத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆமாப்பா, நீ சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ்.